வணக்கம். என் பெயர் சித்ரா. தினமும் ஒரு திருக்குறள் என்ற வரிசையின்படி இன்று குறள் 127, அதிகாரம் அடக்கம் உடைமை, பால் அறத்துப்பால். குறள்: யாகாவா ராயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. அதாவது, ஒரு மனிதன் ஐம்பொறிகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வரம்பு மீளாமல் காத்து அடக்கி ஆள்தல் வேண்டும். அதுதான் அடக்கம் உடைமை. ஐம்பொறிகள்னா என்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இவற்றில் ஐம்பொறிகள். இவற்றில் ஒரு மனிதன் எதை காக்காவிட்டாலும் சரி, கட்டாயமாக நாவினை காத்து அடக்கி ஆள்தல் வேண்டும். அப்படி அந்த நாவை, அதாவது நாக்கை அடக்கி ஆளாவிட்டால் ஒரு மனிதனுக்கு எவ்வகை துன்பம் வரும்? சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. சோகாப்பர் இழிவுற்று துன்பம் பெறுவான். சொல் இழுக்கு, சொல் குற்றத்திற்கு ஆளாவான். எனவே ஒரு மனிதன் சொற்களை மிகவும் கவனமாக பார்த்து பேச வேண்டும் என்பதுதான் இக்குறளின் விளக்கம். மீண்டும் குறள்: யாகாவார் ராயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. நன்றி, வணக்கம்.